ஏன்டா படத்துக்கு போறேன்னு வெறுத்துட்ட வாழ்க்கையே. நான் கூட நினைச்ச படம் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போய் பார்த்தா என் லைஃப்லயே worst மூவி ப்ரோ. சீரியல் மாதிரி இருக்கு. இட்ஸ் லுக்கிங் லைக் a serial, not look like a movie. பேய் மாதிரி ஆட சொன்னா பைத்தியம் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. உனக்கு தூக்கம் வரல, தியேட்டர்ல போய் டிக்கெட் கொடுத்து ஏசில படுத்து தூங்கிட்டு வரலாம். இதுக்கு சிறந்த படம் 2023 worst மூவினா என்ன ப்ரோ சொல்லுவீங்க? worst மூவின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹைப் கொடுத்து கொஞ்சம் புஷ்னு போன படம் லியோ. இல்ல ப்ரோ, ரொம்ப ஓவர் ஹைப்பா இருந்தது. ஆனா படத்துல ப்ரோ நான் வந்து worst மூவினா ஜப்பான் சொல்லுவோம் ப்ரோ. அவர் வந்து ஏதோ சொன்னாரு ப்ரோ, இல்ல டீசரா ஏதோ ஒரு லான்ச்ல ஏதோ சொன்னாரு ப்ரோ. நான் வந்து வாலண்டியரா போய் அதை கேட்டு படம் பண்ணேன் அப்படின்லாம் என்னென்னமோ சொன்னாரு. போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் சந்திரமுகி டூ ஜப்பான். சந்திரமுகி டூ ஜப்பானுக்கும் காமனா இருக்கிற ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். ஜப்பான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கும் சந்திரமுகி டூட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் சீரியஸா ரொம்ப ஹைப்பா இருந்தது. சந்திரமுகி 2 ப்ரோ. சந்திரமுகி வந்து நம்ம ரஜினி அப்படி பார்த்துட்டோம். ராகவா லாரன்ஸ்ல போட்டு ஒண்ணுமே இல்லாத படத்தை நாசமாக்கிட்டானுங்க படத்தை. ஏன்டா படத்துக்கு போறேன்னு வெறுத்துட்ட வாழ்க்கையே. பெரியம்மாண்டவனே டக்கு பெருசா கொண்டு வச்சு ஷூட் பண்ணி விடுவாங்க. ஆனா இந்த சாலார்ல என்னன்னா ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆடிப்புள் சொல்லுவோம் ப்ரோ. ப்ரோ கார்ட்டூன் சேனல் போய் படமா எடுத்தானே ப்ரோ, அதை எடுத்து சுட்டி டிவி இல்ல டிஸ்னில போட்டா கூட குழந்தைங்க பார்க்கும். அவ்வளவு காசு செலவு பண்ணி தேட்டர்ல எவன் பார்த்தான்? டாப்பு வாரிசு நாட் அப் டு த ரேட். ஆக்சுவலி அது பெட்டரா எடுத்துக்கலாம். விஜய் இல்லனா அது ஓடி இருக்கு. வாரிசு லைக் சீரியல் மாதிரி இருக்கு. இட்ஸ் லுக்கிங் லைக் a serial, not look like a movie. ஃபர்ஸ்ட் மூவின்னு சொன்னா சந்திரமுகி 2 சொல்லலாம். இயர் எண்டில் வந்த மூவி தான் சாலார் தான். கேஜிஎஃப் வந்து அவங்க பில்டப் பண்றாங்கன்னா அவன் வரான்டா போயிடாதீங்கடா அப்படின்றான்னா அந்த ஃபைட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பில்டப் வந்து ஒரு 50% இருக்குன்னா அந்த சீன் பார்க்கும்போது வந்து 100% ஃபுல்ஃபில் ஆகிடும். பரவாயில்லப்பா இவங்க கொடுத்த இந்த பில்டப்புக்கு இது ஓகே. கண்ணுக்கு சொல்லுவாங்களே எங்க பெரியம்மா அப்படின்னு பெரியம்மாண்டவனே டக்கு பெருசா கொண்டு வச்சு ஷூட் பண்ணிவிடுவாங்க. ஆனா இந்த சாலார்ல என்னன்னா ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமான ஸ்டோரியா இருக்கு. சந்திரமுகி சொல்லுவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சந்திரமுகி ஃபர்ஸ்ட் இது ஓகே, அப்போ அது ஓடிச்சு, ரஜினி நடிச்சாரு அப்போ ஓகே. இப்போ தேவையில்லாம லாரன்ஸ் நடிச்சு அந்த சீனை படத்தை இன்னும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க சொல்லணும். அது எடுக்கிறதுக்கு எடுக்காம இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட அப்போனா பரவாயில்ல, பேய காட்டில் ஏதோ அப்போதைக்கு கதை ஓடிச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பான்னு போய் பார்த்தா இருக்கிறத விட மோசம் பண்ணிட்டாங்க. அப்போ எடுத்து அதை அப்பயே விட்டுருக்கலாம் ப்ரோ, தேவையில்லாம எடுத்தாங்க. அதே கதை தான் ப்ரோ, பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஆக்டர்ஸும் கொஞ்சம் அதுல இருந்து போட்டிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு இது ரீச் ஆகலை. லாரன்ஸ் வச்சு நடிச்சிருக்காங்க. லாரன்ஸ் தேவையில்லாம நடிச்சாருன்னு சொல்லுவேன். நான் சந்திரமுகி தான் சொல்லுவேன். சந்திரமுகி அதுல கங்கனா ராணட் பேய் மாதிரி ஆட சொன்னா பைத்தியம் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அதோட இல்லாம ஸ்கிரிப்ட் ரொம்ப மொக்க. ஆதிபுருஷ் அனிமேஷன் வாஸ் நாட் நைஸ். அதோட இல்லாம ராவணன் மாதிரியே அது தெரியல. அங்க ஏதோ அவெஞ்சர் கேரக்டர் மாதிரி போட்டு பார்த்ததுலேயே இது படம் மாதிரியே இல்ல. அதான் சந்திரமுகி ஆதிபுருஷ். பொன்னியின் செல்வன் 1 பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதோட பொன்னியின் செல்வன் 2 ஓரளவு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி KGF 1 பயங்கர ஸ்டார்டிங் அவ்வளோவா இல்லை, KGF 2 பயங்கரமா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஆனால் படத்துக்கு ஏண்டா போனன்ட்டு ஆகிட்டானுங்க, அந்த அளவுக்கு ஆகிட்டானுங்க. இனிமேல் இந்த 2 இது 1 2 வந்தாலே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒப்பீனியன் கேட்டதுக்கப்புறம் படத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் கிக்கு ப்ரோ. அது இந்த படம் வந்து நிறைய பேர் தெரியவே தெரியாது கிக்குன்ற படமே. பாவம் சந்தானம் என்ன பண்ணுறது தெரியல, ஏதோ ஒரு வர படத்தெல்லாம் நடிச்சுக்கிறாரு. அவரும் ஏன்னா ஒரு நல்ல படமா நடிச்சா கூட பரவாயில்ல. இதுக்கு மேலேயாவது நல்ல படம் நடிச்சாருன்னா நல்லா இருக்கும். இந்த கிரிஞ்சான படம்லாம் இனிமேல் எடுக்க வேணாம். நேரத்தில் இதெல்லாம் அப்படிதான் தள்ளுக்குது. ஃபர்ஸ்ட் மூவினா அதான் சொல்றேன், சந்திரமுகி 2 கிக்கு. இங்க 4 பல்லு ப்ரோ, ஃபுல்லா கோல் கட்டி என்னமோ பேசுறான் ப்ரோ. நான் நைட்டு 10:30 மணிக்கு படம் போனோம் ப்ரோ. 1 மணி வரைக்கும் பார்த்தேன். சத்தியமா செத்துட்டேன். ஃபேமிலியோட போயிருந்தேன் ப்ரோ. செத்துட்டேன் ப்ரோ. அந்த 3 மணி நேரம் என் லைஃப்லயே worst மூவி ப்ரோ. அந்த மாதிரி எந்த மூவியுமே பார்த்தது இல்லை நான். வேஸ்ட், டிக்கெட் காஸ்ட் வேஸ்ட். தேட்டருக்கு போறேன் நாங்க பிளஸ் ஒரு 10 பேர் தான் ப்ரோ இருக்கிறான். வேற யாருமே இல்லை தேட்டர்ல. எந்த தேட்டருமே ஒரு 3-4 தேட்டர் போய் பார்த்துட்டேன். எவனுமே இல்லை. உள்ளே அவனோட டிக்கெட் கவுண்டர்லயும் அந்த படம் பேரே அவனை சொல்லிட்டான் ப்ரோ. நான் என்ன நினைச்சேன், படம் ஏதோ ஒரு கொள்ளடிக்கிறான் சம்பந்த படம்னு நல்லா ஒரு மணி ஐஸ் லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு போயிருந்தோம் ப்ரோ. போய் பார்த்தா அது ஏதோ சொல்றதுக்கு இல்லை. ஒரு ஜப்பான் தாண்டி ப்ரோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் தான். பட் இருந்தாலும் ஓவர் பில்டப் ப்ரோ. என்னென்னமோ வந்து ஆடியோ லான்ச்சு, ட்ரெய்லர் லான்ச்சு, டீசர் லான்ச்சு, என்னென்னமோ வந்து வெற்றிக்கு தான், அப்படி இதுக்கு தான் ஓவர் சீனு ப்ரோ அதெல்லாம். ஏன்னா இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. லியோக்கு விஜய் இருக்காரு, ஜெயிலருக்கு ரஜினி இருக்காரு. இவர் வந்து புதுசா வந்தாலும் இந்த அஸ்வின் ஒண்ணு பண்ணாருல, அந்த மாதிரி வந்துட்டு வெற்றிக்கு தான் நாங்க அப்படிதான், நாங்க இப்படி அடுத்த அடி என்னடா மரண அடியா இருக்க போது என்னென்னமோ பேசினாரு ப்ரோ. என்ன சரி இவரு கொஞ்சம் ஆல்ரெடி செல்வாக்கான ஆளு, நல்லா கதை சூஸ் பண்ணி நடிச்சிருப்பாருன்னு பார்த்தா கதை நல்லா இருந்துச்சு. இவர் வந்து இந்த நாய் ஒரு மாதிரி தலையை சாச்சுன்னு ஓடணும் ப்ரோ, அந்த மாதிரியே ஓடுறாரு ப்ரோ. இவரு ஃபைட்டு பண்றான்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. அதுல டான்ஸ் ஐயோ கொடூரம் ப்ரோ. டான்ஸ் எல்லாம் கொடூரமா பண்ணி வச்சிருந்தாரு ப்ரோ. 23ல இது தவிர்த்தா இல்ல இதுலயே ஜப்பான் ஆனா ரொம்ப மோசம் ப்ரோ. கதையே இல்ல ஜப்பான்ல. ஹீரோ என்ட்ரி ஆறாரு. இப்போ நீங்க ஒரு தோசை கடைக்கு போறீங்க, தோசை சாப்பிட்ற சீன் நான் as a director ஒரு ஹீரோ வச்சு நான் உங்களை எடுக்கிறேன். போறாரு ஹீரோ, உட்கார்றாரு, தோசை ஆர்டர் பண்றாரு. ஆர்டர் பண்ண உடனே மாஸ்டர் போடுறாரு, தோசை வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு கொடுத்து வெளியே வந்துடுறாரு. இவ்வளவுதான் இது தோசை சாப்பிட்றச்சு. நார்மலா நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிற ஒரு 10 நிமிஷம் கூட சினிமாவில் காட்ட மாட்டாங்க. ஆனா இங்க எப்படின்னா அவன் சாதாரணமா சாப்பிட மாட்டான், அவனுக்கு பசிச்சாதான் சாப்பிடுவான். நம்ம தான் ஹீரோ அப்படி திரும்புவார்.
இதுல ஒரு பில்டப்ல போயிட்டு அவர் ஹோட்டலுக்கு வந்து உட்கார வரைக்கும் பில்டப் வரும். அதுக்கப்புறம் சார் என்ன தோசை வேணும், அவன் சாதாரண தோசை சாப்பிட மாட்டான், அவன் ஸ்பெஷல் தோசை தான் சாப்பிடுவான் போது மாவு எடுப்பாங்க. அவன் சார் இலையில வேணும், அவன் சாதாரண இலையில சாப்பிட மாட்டான், அவன் வெள்ளி தட்டுல தான் சாப்பிடுவான். நம்ம மாஸ்டர் தோசையை ஊத்துவார் அப்பதான். அவன் சாதாரண சட்னி சாப்பிட மாட்டான், அவன் 5 வகையான சட்னி இருந்தாதான் சாப்பிடுவான். இதெல்லாம் இப்ப உனக்கு காண்டாயிடுச்சா? இப்ப நான் சொல்லும் போது உனக்கு காண்டாயிதானே, என்னடா இந்த ஆளு வளவளன்னு பேசுறாப்புல தானே எடுக்கிற. இப்படிதான் எனக்கு காண்டாச்சு. இதை உனக்கு உணர்த்துறதுக்கு தான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இது சொல்லும் போதே நமக்கு இவ்வளவு காண்டாவது. இதை பார்க்கும்போது அதுவும் ஸ்லோமோல பார்க்கும்போது எப்படி இருக்கும், இன்னும் காண்டாகும். ஒரு 1/2 மணி நேரம் படத்தை ஸ்லோமோலையே எடுத்து ஒரு 1.25 மணி நேரம் படம் ஆக்கியிருக்காங்க. ஒரே படம் தான் அது, அதை பார்ட் 2 ஆக்கியிருக்காங்க. இது என்னன்னா மக்கள் பொறுமையை இழந்துடுறாங்க. டேனிக்கிறார் ஹீரோ என்ன சொல்றதாங்க காட்டுவாங்க. இப்போ அப்படியே திரும்புவார் டான் 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 பேக்ரவுண்ட் மியூசிக். யாராவது இப்போ அந்த பொண்ணை காப்பாத்துங்களேன், யாராவது போய் அந்த பொண்ணை காப்பாத்துங்களேன், ஏதாவது ஆம்பளைங்களே இல்லையா அந்த ஊர்ல அப்படின்னு அந்த படத்துல. அங்கேயே ஒருத்தன் கேட்டுருவான், ஏன் அவன் ஆம்பளை தானே அவனை அனுப்பு அப்படின்றான். கொய்யினாயிடும். அதே மாதிரி இந்த ஹீரோயின் ஸ்ருதி ஹாசனை வந்து இங்க உனக்கு யாரையுமே பிடிக்கல, நீ கிளம்பி போயிடு அப்படின்றது. இதெல்லாம் வந்து நம்ம பங்கம் பண்றதுக்கு பதில் அவங்களே அவங்க ஹீரோயினை வச்சு பங்கம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரொம்ப ஒரு ஒஸ்டான மூவி. அடுத்து இன்னும் 2-3 மூவிஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு மூவி இருக்குன்னு அதை நான் எப்படி சொல்லுவேன். பட் டக்குன்னு ஞாபகத்தில் வர மாட்டேது. நான் போய் காண்டாய் வந்து 2 சிலதெல்லாம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்க. ஓடிடியில் ரிலீஸ் ஆகி இப்போ தெலுங்கு மூவிலாம் தமிழில் டப் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கறதுக்கு வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், உள்ள போய் பார்த்தோன்னே ரொம்ப கேவலமாக ரொம்ப இருக்கும். அதுவும் இந்த கார்த்தி நடிச்ச படம் கூட ஒன்று ஜப்பான் கூட அப்படிதான் பில்டப்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. சுல்தான் அளவுக்கு கூட சுல்தானே வந்து மொக்க படம் தான். சுல்தான் அளவுக்கு ஜப்பான் இல்லை, எதுவுமே பண்ணல. பில்டப் அளவுக்கு எதுவுமே பண்ணல. சுல்தான்ல கூட வந்து ஏதோ ஒரு கூட 10 பேரை கூட்டு போய் ராஷிமாக்கு தெரியவே தெரியாது. எங்க அக்காவுக்கு அவருதான் வந்து கூட இருக்கிறவங்களாம் வந்து வில்லனுங்கன்னே தெரியாது. எல்லாம் விவசாயிங்க நம்ப வச்சு தலைவர் நடிச்ச படம் ஆளுக்குள்ள கார்லாம் ஓட்டுவாரு அந்த படம். அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய ஒஸ்ட் படங்கள்லாம் இருக்கு. ஏன் தலைவன் பிரபாஸ் இப்ப நடிச்ச சாலாலாம் சொல்லணும். அந்த படத்தை சொல்லி முடிக்கும் போது 10 நிமிஷம் டைம் எடுக்கணும். அப்பதான் அந்த படத்துக்கு கெத்து. டக்குன்னு சலார் அப்படின்ற டக்குன்னு இந்த சேலட் கேட்குற மாதிரி சலா ஆகணும். ஒரு 1/2 மணி நேரம் இழுக்கணும். அதான் எப்படி படத்தை இழுத்தாங்க ஜவ்வு மாதிரி அந்த மாதிரி இழுக்கணும். உனக்கு தூக்கம் வரல, டயர்டாக இருக்குது, டென்ஷன் ஆகுது, வீட்டில் ஏசியில் பவர் கட் ஆகிடுச்சு, மழையில் மாட்டிக்கிட்டோம், எங்கள் வீட்டு ஏரியாவில் டிரான்ஸ்ஃபர் வெடிச்சிருச்சுன்னா தேட்டரில் போய் டிக்கெட் கொடுத்து ஏசியில் படுத்து தூங்கிட்டு வரலாம். அதுக்கு சிறந்த படம் சலார். இந்த வருஷத்துடைய ஒஸ்டான படம் எது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் இந்த சலார்ன்ற படத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து எத்தனை பேர் இந்த படத்தை சொல்ல போகிறாங்கன்னு தெரியும். அப்புறம் சென்னை வாலா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் ராமாயண கதை எடுத்துன்னு ஒஸ்ட் பண்ணிட்டானுங்க. ரோஸ்டட் படம் அது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் கேஜிஎஃப் எடுத்துலேருந்து பாதி அப்படியேதான் இருக்கு. இதுல பார்ட் 2 வேற சொல்றாங்க. பார்ட் 2 என்ன கண்டிஷன்ல இருக்குமோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆடிபுல்ஸ் தான் சொல்லுவேன். அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. எதையாச்சும் பார்க்கலாம். ஒரு 10க்கு ஒரு 8.5 அந்த மாதிரி ரேட்டிங் தரலாம். ஆடிபுல்ஸ் ஒன்று தரதே பெரிய விஷயம். 2 ரீசன்னா, அதாவது படத்துல வந்து கொஞ்சமாச்சும் கனெக்ட் இருக்கும். ஓவர் விஎஃப்எக்ஸ் இல்லாம ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அது விஎஃப்எக்ஸ் தான் படமே இந்த மாதிரினா எப்படி அந்த ஹைப்புக்கு ஏற்ற படம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பார்க்கலாம். ஹைப் இல்லாமல் இருந்தா ஓகே, நல்ல படம். அந்த அவ்வளோ ஹைப் கொடுத்து எதுக்கு அதை காமிச்சு புஷ்ஷு இறக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்ல ப்ரோ, அந்த ஹைப்புக்கு அது கனெக்ட் ஆகலன்னு தான் சொல்லுவேன். அந்த அவ்வளோ ஹைப்புக்கு அது ஒத்து இல்லைன்னா மற்றபடி நல்ல படம். ஓகே, குட் மூவி. ஜெயிலர் சொல்லுவேன், எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. ஆனால் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த பிஜிஎம் போட்டு நடந்தாலே நல்ல படம்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. இதான் ப்ரோ அந்த ஹைப்பு கொடுத்து புஷ்ஷான மாதிரி எல்லாம் ஆட்டோ மாதிரி வெத்தி வச்சு வெடிக்கோன்னு பார்க்கும்போது புஷ்ஷுன்னு படம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்ன பண்ண முடியும்? அவ்வளோ லாரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி கூட இல்லை. அதில் ஏதோ கொலாப்ஸ் பண்ணிக்காங்க. பார்ட் 2 எடுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டோரி இல்லை, எதுவுமே இல்லை. ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் போகிறதே படத்துக்கு. தெலுங்கு படம் நிறைய இருக்கு, கன்னட படம் கூட நிறைய இருக்கு. தமிழில் மோஸ்ட்லி நான் இந்த இயரில் பார்த்தது இது 2-3 படம் தான். ஃபர்ஸ்ட் மூவினா அந்த மூவி தான் நான் பார்த்ததே சொல்கிறேன். நான் பார்க்கல இது வரைக்கும் நிறைய படம். ஃபர்ஸ்ட் மூவினா விடுதலை சொல்லுவேன். லோகிஸ், லியோ, நிறைய அப்கமிங் மூவிஸ்லாம் இருக்கு. கேப்டன் மில்லர்ஸ் இருக்கு, ஐலான் இருக்கு, நிறைய படம் இருக்கு, துருவ நட்சத்திரம் இருக்கு. சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக சலார் மூவி பார்த்தேன், தெருவில் பார்த்தேன், நல்லா இருக்கு. அவ்வளோதான். ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் சந்திரமுகி 2 வந்து ஒரு லெஜெண்டரியான ஒரு மூவி. தலைவர் அப்பயே சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரியான மூவி பார்த்தீங்கன்னா பார்ட் 1 நிறுத்திக்கணும், பார்ட் 2 தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஜப்பான் நீங்க பார்த்தீங்கன்னா கார்த்தியோட 25th ஃபிலிம். இங்க கார்த்தி இது எடுத்துக்கிட்டீங்கன்னா தீரன் அதிகாரம் 1, கைதி, மாசான மூவிஸ் அதெல்லாம். ஆனா பி வாசுக்கும் கார்த்தி இந்த 2 பேருக்கு என்னன்னா, பி வாசு வந்து எனக்கு தெரியல இந்த ஸ்டோரிக்காக 3 வருஷமா உட்காந்து ஒர்க் பண்ணேன்னு சொன்னாரு. ஏன் இப்படி சொதப்புனாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. கார்த்தி வந்து 25th ஃபிலிம்னு சொல்லிட்டு பயங்கர ஹைப்பு.
25th ஃபிலிம் அப்படின்றதுக்காக ஹைப் கொடுத்தாங்க. எல்லா ஸ்டார்ஸுமே வந்திருந்தாங்க. ஆடியோ லான்ச், ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் எல்லாமே போச்சு. பட் ஆனா அதுல ஸ்னீக் பிக் கூட விட்டுருந்தாங்க. கார்த்தியோட பாடி லாங்குவேஜ் ஆறுமாற இந்த ஓகே நான் கூட நினைச்ச படம் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போய் பார்த்தா அவங்க ஏதோ கேஜிஎஃப் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க போல. எமோஷன்ஸ் இதுவெல்லாம் ட்ரை பண்ணிருக்கா. அவர் கஷ்டப்பட்டு அந்த பாடி லாங்குவேஜ், அந்த வாய்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. லாரன்ஸும் சரி கார்த்தியும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன். அவங்களுக்கு பெர்ஃபெக்டா அந்த மூவியை டெலிவர் பண்ணணும். சரிங்களா? அந்த ஹார்ட் ஒர்க்கை நாஸ்தி பண்ற மாதிரி ஒரு சைடு பி வாசு, இன்னொரு பக்கம் இந்த டைரக்டர் நாஸ்தி பண்ணி விட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைகர் விஜய் தேவரகொண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பு எத்துன்னு வந்தாரு. டைரக்டர் வந்து அவன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பாவம் அந்த மனுஷன் 4 ஸ்டேஜ்ல அழுதுட்டாரு. ஏன் இப்படி பண்ணோம்? இல்ல ஹைப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஏன்னா இப்போ வரவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டென்ட் இருக்கா, நீ என்ன வேணா ஹைப் கொடுத்துக்கோ. சலார் கூட அதானே சொல்றீங்க, ஏதோ எல்லாம் பில்டப்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த கண்டென்ட் இருக்கு, சலார்ல அந்த கண்டென்ட் இருக்கு. நீங்க எல்லாம் சலார் பார்க்கணும்னா உட்காந்து தெளிவா பார்க்கணும். நான் வந்து என்னோட டேஸ்ட் என்னன்னா மாஸ் எலிமெண்ட் அண்ட் சோஷியல் கண்டென்ட், அதுக்காக நான் பாக்குறேன். சந்திரமுகி டு ஜப்பானாலாம் சந்திரமுகி டு ஓகே சரி ஸ்டோரி, இந்த ஸ்டோரிக்காக அந்த மனுஷன் 3 இயர்ஸா ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. என்னால அதான் கடுப்பு. அதுக்கப்புறம் சந்திரமுகி டூல மியூசிக் சொதப்பல் யாரு, கீரவாணி மியூசிக் போட்டிருக்கான்னு சொல்றாரு. கீரவாணி வந்து பாகுபலி மத்த படத்துக்கெல்லாம் பார்த்து மியூசிக் போடுறாருல, இதுக்கு மட்டும் ஏன் இப்படி சொதப்புறாரு? ஏதோ மியூசிக் போடணும்னு போட்டாரா, இல்ல வாசு கூட ஒர்க் பண்ணணும்னு ஒர்க் பண்றாரா? சந்திரமுகி டூ ஒரு லெஜெண்டரி படம், நானும் மியூசிக் போடுறேன்னு போடுறாரா? ஏன்னா நாங்க மியூசிக் கேட்கும் போது ரொம்ப கேவலமா இருந்தது. அந்த ஸ்வாகதாஞ்சலி கூட ஏதோ ஒன்று விட்டேன் நானு. ஆனா சந்திரமுகிக்கு பிஜிஎம்னு ஒண்ணு போட்டானுங்க பாத்தியா, எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லாரன்ஸ் வந்து ரொம்ப நம்பிட்டு இருந்தாரு. ஓகே சந்திரமுகி டூ வந்து ஒரு எடுத்துக்காட்டா கொடுக்கும்னு சொல்லிட்டு. ஆனா லாரன்ஸோட இதுல ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஆனா ஜிகிர்தண்டா டபுள்-எக்ஸ்ல தூக்கிட்டாரு. அவர் அதுல இங்க விட்டதை அது தூக்கிட்டாரு. ஆனா இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒருத்த ஆக்டர்ஸோட கஷ்டமான உழைப்பை வந்து வேஸ்ட் ஆக்கிறதுக்காகவே பண்றாங்க. கார்த்தி கூட அதுதான். கார்த்தி நான் பார்க்கும்போது சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சாரு. சில சீன்ஸ் எல்லாம் ஏதோ வந்து நடிக்கணும்னு நடிச்சாரு. காரணம் டைரக்டர். ஒரு படம் எங்க தெரியுமா ஃபிளாப் ஆகுது? டைரக்டர் வந்து அந்த படத்தை கரெக்டா ஒரு மோட்டிவோட எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போகாம இல்ல நாங்களும் ஏதோ படம் பண்றோம் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா தான் ஃபிளாப் ஆகும். ஜப்பானு, சந்திரமுகி டூ அப்படியே போயிட்டே இருக்கலாம். நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் வருதுல்ல, போர் தொழில், டாடா, இந்த மாதிரி மூவிஸ்க்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்தா, வாரிசு இந்த மாதிரி மூவிஸ்க்கெல்லாம் ப்ரொமோஷன்ஸ் கொடுத்தா பயங்கரமா ஹிட் ஆகும்ல. டாடா, போர் தொழிலுக்கெல்லாம் பயங்கரமா சில படத்துக்கெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, இந்த படத்துல விஜய் மட்டும் நடிச்சிருந்தா எந்த அளவுக்கு ஹிட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க. அதே மூவி ஃபிளாப் ஆகிறதுக்கு காரணம் டைரக்டர்ஸ் மட்டும் தான். ஆக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆக்டரோ மியூசிஷியன்ஸோ கிடையாது. ஒரு டைரக்டர் பெர்ஃபெக்டா நடத்துனா அந்த மூவிக்கு 100% ரேட்டிங் கொடுப்பாங்க. லோகேஷ் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஒரு படத்தை லோகேஷ் எடுத்தாருன்னா ப்ரொடக்ஷன்ல கொடுக்குற காசை வீணாக்காம நல்லபடியா எடுத்து கொடுக்கணும்.